ஸ்ரீ குருவே நமக. சீரடியில் தார்கட் அம்மையார் அவர்கள் சாப்பாட்டு கூடத்தில் இருந்தார். எல்லோருக்கும் உணவு பரிமாறி முடிக்கப்பட்டது. சாப்பிட போகும் தருணம், திடீரென்று அந்த மதிய நேரத்தில் பசியால் வாடிய நாய் ஒன்று அவ்வம்மையார் உட்கார்ந்திருந்த கதவருகில் வந்து நின்றது. உடனே அம்மையார் ஒரு கால் சோள ரொட்டியை தம்முடைய தட்டிலிருந்து எடுத்து நாய்க்கு போட்டார். அதே நேரத்தில் உடம்பெல்லாம் சேற்றுடன் பசியால் வாடிய பன்றியும் ஒன்று வந்தது. அதற்கும் அவர் உணவை எடுத்து சிறிது போடுகிறார். நடப்பதனைத்தும் இயல்பாகவே நடந்ததால் அவர் அச்சம்பவத்தை அறவே மறந்து போனார். ஆனால் பிற்பகல் நேரத்தில் பாபாவே இச்சம்பவத்தை கிளறினார். உணவுண்ட பிறகு பிற்பகலில் அவ்வம்மையார் வழக்கம் போல் மசூதிக்கு வந்து சிறிது தூரத்தில் அமர்ந்தபோது பாபா அவரிடம் அன்புடன் கூறினார், அன்னையே, இன்று நீர் எனக்கு உணவளித்தீர். என்னுடைய வயிறு தொண்டை வரை நிரம்பிவிட்டது. நான் பிராணனே போய்விடும் போன்ற பசியால் மிக வாடினேன். நீர் எனக்கு உணவளித்து திருப்தி செய்து விட்டீர். இதைத்தான் நீர் எப்பொழுதுமே செய்ய வேண்டும். இதுவே உமக்கு சத்தியமாக சேமத்தை அளிக்கும். மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் அசத்தியத்தை என்றுமே எப்பொழுதுமே பேச மாட்டேன். இந்த காருண்யம் உம்மிடம் எப்பொழுதும் இருக்கட்டும். முதலில் பசியால் வாடுபவர்களுக்கு உணவளித்து விட்டு பிறகு சாப்பிடும். இந்த ஆசாரத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பீராக. இவ்வாறு சாயி அவ்வம்மையாரிடம் கூறுகிறார். அம்மையாருக்கு சாயி சொன்னது ஒன்றுமே விளங்கவில்லை. சாயி சொன்னதன் பொருள் என்ன? அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே அர்த்த புஷ்டியில்லாமல் இருக்காதே. ஆகவே அவர் கேட்டார், நான் எப்படி உங்களுக்கு உணவளித்திருக்க முடியும்? நானே மற்றவர்களை சார்ந்து காசு கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேனே என்று அவர் கேட்கிறார். எனக்கு மிகுந்த அன்புடன் அளிக்கப்பட்ட சோள ரொட்டியை தின்று நான் உண்மையிலேயே பசியாறினேன். இல்லை இல்லை, அந்த திருப்தியில் நான் இன்னும் ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறேன். நீர் சாப்பாட்டிற்கு உட்கார்ந்தபோது திடீரென்று பசியால் வாடிய வயிறு காய்ந்த நாய் ஒன்றை வாயிலில் பார்த்தீரல்லவா? நானும் அந்த நாயும் ஒன்றே என்று அறிவீராக. அவ்வாறே உடல் முழுவதும் சேறு பூசிக்கொண்ட பன்றியும் பசியால் வாடுவதை பார்த்தீர். அப்பன்றியும் நான் தான். இவ்வாறு அந்த நாய் அதன் உருவில் நானே உன்னிடம் வந்தேன் என்று அவ்வம்மையாரிடம் சாயியே கூறுகிறார். பாபாவின் திருவாய்மொழியை கேட்ட அவ்வம்மையார் மனதுள்ளே வியந்து போனார். மேலும் சாயி கூறுகிறார், இவ்வுலகில் இருக்கும் அனைத்து